வணக்கம். இன்று நமது ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயாவோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாங்க. மேஷ லக்கணம், மீன ராசி. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்விதான் தலைப்பு. அதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா நமது 9ஆம் அதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இவரோட ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு வராரு. அந்த குரு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் உட்காந்துருக்காரு 11 லாபஸ்தானத்தில். ஸோ அப்படிங்கும்போது அவரு அந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவர் யார் அப்படின்னா சனி பகவான் கும்பத்தில். அவரு எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்ணியில் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல வக்கரமாயி உட்காந்துருக்காரு. 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி குறிக்கும். வக்கரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னத்து கட்டின சிம்மத்துக்கு பேசும். ஸோ அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைய பூர்வீகம் அந்த மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நன்மை செய்வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர் நண்பர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இவர் சேவை செய்ய முடியும். நாட்டு மக்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் 10ல் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொழில்காரனாக தான் அமைப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இவர் தொழில் பண்ணுற அரசியல் அப்படித்தான் இது கணக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது இது 12ஆம் வீட்டுக்காரர் யார் அப்படின்னா குரு. அப்போ லாபத்தில் தான். அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணுற அரசியலில் தான் வருது. மக்களுக்கு சேவை செய்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இவரோட ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் நன்மை செய்வாங்க அப்படின்னா உடன்பிறப்பு, நண்பர்கள், குழந்தைகள், அதாவது கூட வேலை செய்கிறவங்க அவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க. 9ல் பார்த்தீங்கன்னா புதன் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா லாபத்தில் தான் உட்காந்துருக்காரு. லாபத்தில் உட்காந்துருக்கும்போது அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக செய்ய முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அந்த புதன் பார்த்தீங்கன்னா 3, 6ஆம் வீட்டுக்கு தான் புதன். ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா உடன்பிறப்பு, நண்பர்கள் அப்படித்தான் போகும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். நான் நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. தொழில் பண்ணுற அரசியலாக தான் இது வருது. எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.